அரசு பள்ளி மாணவ செல்வங்களுடன் கல்வி சுற்றுலாவாக ஜெர்மனி நாட்டிற்கு சென்றிருக்கிறார் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள். அங்கு அதாவது ஜெர்மனி நாட்டில் 22 மாணவ செல்வங்களையும் பெற்றோர் நிலையிலிருந்து கவனித்து அவர்களுக்கு புது புது விஷயங்களை அறிமுகம் செய்து வரும் நிலையிலும் அமைச்சராக இங்கு அதாவது தமிழ்நாட்டில் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்து மேற்கொள்ள வேண்டிய பணிகளை ஒத்தி போடவில்லை. வரும் ஜூன் 2 திங்கட்கிழமை அன்று கோடை விடுமுறை முடிந்து மாநிலம் முழுவதும் பள்ளிகள் திறக்கப்பட உள்ளன. எனவே அதற்காக செய்ய வேண்டிய முன்னேற்பாடுகள் குறித்து ஜெர்மனியிலிருந்து வீடியோ கான்பரன்சிங் வாயிலாக பள்ளி கல்வித்துறை அலுவலர்களுடன் கலந்துரையாடி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதல் படி ஆலோசனைகளை வழங்கியிருக்கிறார் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. குறிப்பாக இடைநிற்றலை கண்காணித்து அனைத்து மாணவர்களையும் மீண்டும் பள்ளிக்கு அழைத்து வர வேண்டும், பள்ளி வளாகத்தில் தூய்மையை உறுதி செய்ய வேண்டும், பள்ளி கட்டடங்களின் உறுதித்தன்மையை பரிசோதிக்க வேண்டும், உடனடி தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும், முந்தைய கல்வியாண்டை விட இக்கல்வியாண்டில் அதிகப்படியான தேர்ச்சி விகிதத்தை பெற முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டும், மாணவர்களுக்கான நன்னெறி வகுப்புகளை நடத்த வேண்டும், உடற்கல்வி பாட வேளையை முறையாக பின்பற்ற வேண்டும் என்று அறிவுறுத்தி உள்ளதோடு அனைத்து வகையிலும் இக்கல்வி ஆண்டில் கல்வி அலுவலர்கள் அதிகமான ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளார். மேலும் மாணவ செல்வங்களை அன்போடு வரவேற்போம் என்றும் தெரிவித்துள்ளார்.